மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகக்கூடிய நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இட் இஸ் given that u0 equal to 680, u1 equal to 656, u2 equal to 620, u4 equal to 484. ஃபைண்ட் u3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இதில் மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u4 கொடுத்துருக்காங்க. அப்போது டெல் பவர் 4 u0 equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ u5 கொடுத்துருந்தாங்கன்னா டெல் பவர் 5 u0 equal to 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பிட்வீனில் மிஸ் ஆகிற டேர்மை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போது டெல் பவர் 4 u0 equal to 0ன்னு எடுத்துக்கங்க. என்ன கொடுத்துருக்குறதுல மேக்ஸிமம் u4 தான். ஸோ டெல் பவர் 4 u0 equal to 0ன்னு எடுத்துகிட்டு டெல்லுக்கு e-1ன்னு நமக்கு தெரியும். e-1 ஹோல் பவர் 4 u0 equal to 0. இப்போ e-1 ஹோல் பவர் 4ஓட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரியணும். இதை e-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு e-1 ஹோல் ஸ்கொயர்னு பிரித்து போட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இல்லை சார் டேரெக்டாக எனக்கு தெரியும் எழுதுங்க அப்படின்னா இப்போ பவர் 4 இருந்ததுன்னா e பவர் 4ல் ஸ்டார்ட் ஆகும். e பவர் 4 அடுத்த டேர்ம் ப்ளஸ்ஸு மைனஸு அப்படி போகும். ஸோ -4 e பவர் 3 ப்ளஸ் 6 e பவர் 2 அந்த பவர் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் 4e, அடுத்தது ப்ளஸ்ஸு e பவர் 0, இங்கே 1 இருக்குது. 4 3 2 1 e பவர் 0 1 ஆகிடும். இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் எக்ஸ்பேன்ஷன். இந்த u0 அப்படியே வெளியே எழுதிங்க ஈக்குவல் டு 0. சரிங்க சார், இந்த பவர் அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. e பவர் 0 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன எப்படி போட்டிங்க? ப்ளஸ்ஸு மைனஸு கூட நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு டேர்ம் விட்டு ஒரு டேர்ம் ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டேர்ம் விட்டு ஒரு டேர்ம் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து போட்டுக்கிறேன். இது பவர் 4 இருந்தால் e பவர் 4ல் ஸ்டார்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணினே போகிறேன். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி சார் மறக்காமல் போடுறது? இங்கே 1, இங்கே 4, இங்கே 6, இங்கே 4, இங்கே 1ன்னு அந்த வேல்யூஸை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா இங்கே ஒரு 5 கொடுத்துட்றாங்க, எப்படி எழுதுவீங்க? ஒரு 3 கொடுத்துட்றாங்க, எப்படி எழுதுவீங்க? ஒரு 2 கூட கொடுக்குறாங்க, எப்படி எழுதுவீங்க? ஸோ அந்தமாரி இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் முன்னாடி வருது இல்லையா, 1 -4, அது 1 4 6 4 1. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல்னு ஒன்று இருக்குது, அது எழுதுனீங்கன்னா போதும். n வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் போதும். இங்கே மேலே இருக்கு இல்லையா பவர், இதுதான் n. அது n என்னன்னு தெரிஞ்சால் போதும். e-1க்கு நம்ம எழுதிடலாம் எக்ஸ்பேன்ஷன். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கலில் ஃபஸ்ட்டு 1 1 1 இது எழுதிக்கோங்க. இப்போது 1 போட்டு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், 1 போட்டு தான் முடிக்கணும். இந்த 1 + 1 நடுவில் இங்கே 2 ஆட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, இப்போது n வேல்யூ 0 அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கணும். n வேல்யூ 1ன்னா இதை யூஸ் பண்ணிக்கணும் கோஎஃபிஷியன்ஸாக. அடுத்தது n வேல்யூ 2ன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். அந்த e டேர்ம் முன்னாடி போகிற கோஎஃபிஷியன்ஸ் தான் ஸ்டார்டிங்கிலேருந்து. ஓகே, அடுத்தது இப்போது 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1 போட்டு முடிக்கிறீங்க. இந்த இடையில 1 + 2 வந்து 3, 2 + 1 வந்து 3. எழுதும்போது இங்கே இடையில தான் எழுதணும். ஓகே, இது வந்து n வேல்யூ 3ஆக இருந்தால் இந்த கோஎஃபிஷியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1 போட்டு முடிக்கிறீங்க. இந்த 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4. ஓகே, இப்போ அடுத்ததுக்கும் இது வந்து n வேல்யூ 4ஆக இருந்தால் எஸ் இதாங்க இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். 1 4 6 4 1 இந்த வந்துருக்கு பாருங்கள். 1 4 6 4 1 ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே மைனஸ் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்களா, இந்த ப்ளஸ் மைனஸ் சைனு சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். 1 விட்டு 1 மாற்றி போட்டுக்கலாம். சரிங்க சார், இப்போ e-1 ஹோல் பவர் 5 வந்துடுச்சு, n வேல்யூ 5. அப்போ என்ன வரும்னா இங்கே ஒரு 1 போட்டுக்கோங்க, இங்கே ஒரு 1 போட்டுக்கோங்க. 1 + 4 5, 4 + 6 10, 6 + 4 10, 4 + 1 5. ஸோ இதை கோஎஃபிஷியன்ஸாக வச்சு எழுதணும் n வேல்யூ 5ஆக இருந்தால். ஓகே, 1 5 10 10 5 1 ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகே, இது போல் எத்தனை வேணால் நம்ம எழுத முடியும். இதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு 1 போட்டுக்கணும். முதல்ல 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 போட்டு முடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 3 1 போட்டுருங்க. அடுத்ததும் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 போட்டு முடிக்கிறோம். இந்த நல்லா தள்ளி போட்டுருங்க. இந்த இடையில வர்றதை ஆட் பண்ணி இங்கே மிடில் எழுதுங்க.
அதே போல் தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, அதே போல் தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே. 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 போட்டு முடிக்கிறோம். ஸோ கடைசியாக முடித்த பிறகு கோஎஃபிஷியன்ட்ஸ் நாம் இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, e-1 பவரில் எது இருந்தாலும் e-1 பவரில் e-1 பவரில் எது இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இனிமேல் இங்கே ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள் 4. அப்போ e⁴ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 இருந்தால் e⁴ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 இருந்தால் e⁴ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் விஷயம். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வழி சொன்னேன். நீங்கள் பாஸ்கல் ட்ரையாங்கிள் எழுதி பார்த்து தான் எழுதணும்னு அவசியமே இருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நல்ல வேலை ஞாபகம் வந்தது, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து 10 மினிட்ஸ் போகுதுன்னா நாங்கள் தேர்வில் என்ன சார் பண்ணுறது? நல்லா புரிஞ்சுக்கிங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு ப்ராப்ளம் 10 மினிட்ஸ் போட்டால் என்ன ஆகிறது? எஸ், நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ கொஷின் உட்பட ஆன்சர் உட்பட மனசில் மைண்டில் நின்றுடும். ஸோ தெரியாமல் 1000 வாட்டி மனப்பாடம் பண்ணாலும் அது மனசில் நிற்காது இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு தெரிய வைக்கிற வேலையை செய்கிறேன். தெரிய வச்சிட்டேன்னா உங்கள் ஸ்பீடை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கிட்டதன் மூலயமா கிடைக்கிற அந்த எனர்ஜி இருக்குது பாருங்கள், யார் சொன்னாலும் அது நிற்காது. இப்போ நான் ஒரு தடவை போட்டேன், இன்னும் 2-3 தடவை நீங்கள் போடுறீங்க, இது பார்த்த உடனே தெரியும் இதான் ஆன்சர்னு சொல்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் போட்டு 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 ப்ராக்டிஸ் ஆகணும். 10 நோட்டு வீடியோ காப்பி பண்ண வச்சுருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 10 நோட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கணும். ஒரு சம்மு 10 வாட்டி திருப்பி திருப்பி 10 ரிவைஸ் போகணும் ஒரே பாடத்தை. அப்புறம் எப்படிங்க மறக்கும்? போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்த உடனே இந்த கேள்வியே ஆன்சர் இது, இந்த கேள்வியே ஆன்சர் இது, இன்னும் இந்த ப்ராப்ளம்தே தான் சுற்றி சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, ஆன்சர் இது அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 2015 டிஆர்பியில் அப்படி போய் உட்காந்த உடனே 1 ஹவரில் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு தெரிஞ்ச கொஷினுக்கெலாம் எது இதெல்லாம் தெரிஞ்சது, டேரெக்டாக எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போன கொஷின்ஸ் அங்கே வந்தது, அப்படி பார்த்து பார்த்து அடித்தோம். 1-2 போட்டு பார்த்து பண்ணுற மாதிரி இருந்தது. பட் பார்த்த உடனே அப்படி சொன்னோம். இது ப்ராக்டிஸ் பண்ண கொஷின் 10 வாட்டி இல்லை 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண கொஷினை அப்படியே கேட்டிருக்காங்க, அதுதான் ஆன்சரு. அதை போட்டு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. 1 or 2 நம்பர்ஸ் கூட மாற்றிருப்பாங்க இல்லையா? அப்போ கால்குலேட் பண்ணும்போது வேறு வேல்யூ வரும். அந்த மாதிரி டவுட் இருக்கிறத போட்டு பார்த்து பண்ணணும். அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிய வைக்கிற வேலை தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம எழுதிட்டோம். அதாவது e-1 ஹோல் பவர் 4க்கு தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் இதை e-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு e-1 ஹோல் ஸ்கொயர் a-b ஹோல் ஸ்கொயர் படி 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதோ e-1 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு e-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு e-1 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு a-b ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள், இதுக்கு a-b ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா இது வரும். ஓகே, ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது இதில். இப்போது இந்த u0 எடுத்து உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள். e⁴ u0 4e⁴ u0 6e⁴ u0 minus 4e⁴ u0 u0 1க்கு கொடுத்தா u0 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது e⁴n u0 அப்படின்னா un அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த n இங்கே வந்துடும், இதுதான் இதுக்கு மீனிங். அதுபோல் இங்கே ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த 4 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். இந்த ரூல் படி அப்போது ஜஸ்ட்டு e வந்து கட் ஆகுது, n இங்கே போயிடுது. அப்போ இந்த 4 இங்கே வந்துடுது, e கட் ஆகிடுது. u4 இதுக்கு அர்த்தம் இதுதான். மைனஸ் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும், இது வந்து u3 ஆகிடும். ப்ளஸ் இந்த 6 அப்படியே இருக்கட்டும், இது u2 ஆகிடும். இந்த ரூல் படி u2 ஆகிடும். இந்த 2 இங்கே வந்துடும். மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும், இந்த 1 இங்கே வந்துடும், u1 ப்ளஸ் u0 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது u4 நமக்கு தெரியும் 484. கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் நான் இப்போ போட போகிறேன். u4 கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 484 மைனஸ் 4 இன்ட்டு u3 எவ்வளோ? u3 வந்து தெரியல. இப்போ அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பாருங்கள், இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 6 இன்ட்டு u2 எவ்வளோ? 620 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 4 இன்ட்டு u1 எவ்வளோ? 656 ப்ளஸ் u0 எவ்வளோ? u0 வந்து 680 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ
ஸோ அந்தந்த வேல்யூ அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 484 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 4 இன்ட்டு U3 4U3 அப்படியே சேர்த்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இந்த 0 அப்படியே போட்டுவிட்டேன். 6 2s are 12, ரிமைனிங் 1, 6 இன்ட்டு 6 36, 36 ப்ளஸ் 1 37. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டிருக்கேன், அவ்வளோதான். மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இதான் வருது. 6 இன்ட்டு 4 24க்கு 4, ரிமைனிங் 2, 4 இன்ட்டு 5 20, 20 ப்ளஸ் 2 22, 2 ரிமைனிங் 2, 4 இன்ட்டு 6 24, 24 ப்ளஸ் 2 26, ஓகே, ப்ளஸ் 680 ஈக்குவல் டு 0. அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போது மைனஸ் 4U3 இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் மைனஸாக இருக்கிறது அந்த எடுத்துகிட்டு போயிடுறேன், ப்ளஸ் ஆகிடும். மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். 484 ப்ளஸ் 3720 மைனஸ் 2624 ப்ளஸ் 680 ஈக்குவல் டு ப்ளஸ் 4U3 ஆகிடும். இது தனியாக இதை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. இப்போது எது இதெல்லாம் ப்ளஸில் இருக்கோ அதை முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஆட் பண்ணிக்கிறேன். 484, அடுத்தது 3720, அடுத்தது 680. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 4 18, ரிமைனிங் 1. இப்போது இது 1 7 8, இப்போ 1 4 5, 5 ப்ளஸ் 7 12, 12 ப்ளஸ் 6 18, ரிமைனிங் 1 4. அப்போது 4 8 8 4. அடுத்தது மைனஸ் 2624. இந்த ஒரு டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த 3 டேர்மை ஆட் பண்ணது இங்கே ஈக்குவல் டு 4U3. ஓகே, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 4884லேருந்து 2624 மைனஸ் பண்ணோம்னா 0 6 2 2. அப்போது 2260 ஈக்குவல் டு 4U3 வருது. இங்கே இன்ட்ரியில் இருக்கிற 4 இங்கே எடுத்து வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 2260 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு U3 இப்படி வந்து நிற்கும். இப்போ இதை கட் பண்ணுறோம். 5 டைம்ஸ் 4 20, இப்போ ரிமைனிங் 2, 6 டைம்ஸ் 4 வந்து 24, ஸோ ரிமைனிங் வந்து 2, 5 டைம்ஸ் 4 வந்து 20. அப்போ 5 6 5 ஈக்குவல் டு U3 வருது. ஸோ 5 6 5 இங்கே எந்த ஆப்ஷன்லன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் U4 கொடுத்துருந்தாங்கன்னா U5 கொடுத்துருந்தாங்கன்னா del power 5 U0 equal to 0. இப்போ இங்கே ஹையஸ்ட் வேல்யூ இங்கே இருக்கிறதுலே 4 தான். அப்போ del power 4 U0 equal to 0. இடையில் வர U3 தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த டெல்ன்றது E-1, E-1க்கு எக்ஸ்பான்ஷன் எனக்கு எழுத தெரிஞ்சால் மனப்படமாக எழுதிடுங்க. எழுத தெரியல அப்படின்னா அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி அந்த பவர், அதிகபட்ச பவர் E⁴ன்னா 4ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 5ன்னா 5ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6ன்னா 6ல் ஸ்டார்ட் பண்ணி, 3ன்னா 3ல் ஸ்டார்ட் பண்ணி அப்படி ரெடியூஸ் பண்ணினே போங்க. கடைசியாக E⁴ வரைக்கும் போங்க. E⁴ 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் அப்படியே கலந்து நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்தபடி n வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் இதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு n வேல்யூக்கும் ஒரு கோஎஃபிஷியண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 4க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 1 4 6 4 1 இது சரிங்களா. இப்போது அதுபடி நான் கோஎஃபிஷியன்ட்ஸை கரெக்டாக வச்சு அந்த எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டேன். இதை எழுதிட்டு அப்படியே U0 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன். E⁴n U0 ஈக்குவல் டு UN. இந்த ரூல் அப்ளை பண்ணால் இங்கே n இங்கே என்ன இருக்கோ அது இங்கே Uக்கு வந்துடுது, இந்த E போயிடுது, அவ்வளோதான். இப்போ அதுபடி ஒவ்வொன்றுக்கும் நான் அப்ளை பண்ணும்போது இப்படி வந்து நிற்குது. இதில் 4U3 இந்த டேர்ம் மட்டும் U3 தெரியாதனால அப்படியே நிற்குது. மற்றதெல்லாம் வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பண்ணுறேன். ஃபைனலாக U3 வந்து 565 வருது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை போட கற்றுக்கோங்க, 1க்கு 2 வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க.
இதுக்கப்புறமும் எழுதினே போகலாம், இதோட நிறுத்த முடியாது, இன்னும் எவ்வளோ வேணாலும் எழுதலாம். ஸோ இதுதான் அங்கே எக்ஸ்பேன்ஷனில் பயன்படுத்துகிறோம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் தரோம். ஃபுல் செட் வாங்க முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த 213 பக்கம் பிஜிடிஆர்பி புக்கு ஒன்று இருக்குது, 194 பக்கம் டிஎன் செட்டு புக்கு ஒன்று இருக்குது. டிஎன் செட்டு ஏன் இப்போ சொல்கிறீங்கன்னா, இது பிஜிடிஆர்பி கண்டென்ட் தான், அதை மட்டும்தான் கொடுக்குறோம், பிஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய கண்டென்ட்டு. இந்த 2 புக்குமாவது அட்லீஸ்ட் கையில் இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 80% எல்லாத்தையும் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து கட்டி கேள்வி இருக்கும். நான் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் வீடியோ போட்டேன். வீடியோ கண்டென்ட்டை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் கையில் தரேன். அது ஒன்று விடாமல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றவங்க வீடியோவும் இருக்கும். வீடியோ கேட்டிங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். அதில் இருக்க ஒவ்வொரு கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது வீடியோவில். அந்த வீடியோ லிங்க் எல்லாம் நான் அனுப்பி விடுறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.